வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் ஒரு வித்தியாசமான முயற்சியோட ஒரு வித்தியாசமான காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். எதுக்கு இது ஒரு வித்தியாசமான காணொளின்னு நான் சொல்கிறேங்கிறத போக போக உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு கர்நாடக அரசுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்தவர் தான் வீரப்பன். அந்த வீரப்பன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊரை போய் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லை, உங்களில் நிறைய பேருக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு காரணம் வீரப்பனை பற்றின கதைகள், நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அவரை பற்றின இன்னும் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லார் மனசுலையும் இருக்கும். உங்கள் ஆசை அங்கே போய் நேராக ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் பிறந்த ஊர் எது, அங்கே நம்ம எப்படி போகிறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைம் கிடைக்குமா, இந்த மாதிரி பலவித குழப்பங்கள் நம்மள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழப்பங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த காணொளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி ஒரு புது எபிசோடுக்காக ஒரு புது பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது ரொம்ப நாளாக நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீரப்பன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கெலாம் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். அதான் கோபிநாத்தம். காரைக்காடு. இது காரைக்காடு. இங்கே ஏதாவது வருமா அனிமல்ஸ்லாம்? அதெல்லாம் இங்கே வரலாம். இங்கே எதுவும் வர்றதில்ல, உள்ளார தான். ஆனால் அவர் இங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு. ஹோட்டல் கார்ட்ட சாப்பிட்லான்னு தான். என்ன மணி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் நான் 6 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி பஸ்ஸில் வந்து காலையில் மேட்டூர் வந்து காலைல 6 மணிக்கு வந்து இறங்கினேன். இறங்கிட்டு நம்ம நண்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டஸ்கர் ட்ராக்னு சொல்லிவிட்டு அவரும் நானும் சேர்ந்து தான் வந்து நாங்கள் போகிறோம். இப்போ அதாவது எங்கன்னா கோபிநாத்தம், வீரப்பன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊர். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. இந்த வீடியோவில் அந்த கோபிநாத்தம் போயிட்டு அந்த ஊர், வீரப்பன் பிறந்த ஊர் எப்படி இருக்குது, அவர் எங்கெங்கெல்லாம் சைட்லலாம் போகிறாரு, அவங்க ரிலேஷன் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேச முடிஞ்சதுன்னா பேசுவோம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து இது இருக்குது, சஃபாரி ரன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இங்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வரும்போது கூட கோவிந்தபாடின்னு ஒரு ஊரில் வந்து ஜஸ்ட் என்ன இந்த டயத்தில் டிஃபன் எதுவும் இருக்காது, மேலே போயிட்டாலும் கடைங்க இருக்காது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தா எதுவும் ஓப்பன் ஆகலை. மணி 7 தான் ஆகுது. எல்லாம் இங்கே 8 மணிக்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா. அதனால் பிஸ்கட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தா இங்கே ஒரு கடையில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. திருப்பிடா வண்டி அப்படின்னு வண்டியை திருப்பிட்டு வந்தோம். இருக்கான்னு கேட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னாங்க. இப்போ அவர் தான் பேசிட்டு போகிறாரு. போய் ஏதாவது என்ன டிஃபன் இருக்கோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த ஊர்லாம் எப்படி இருக்குது, இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பிஸ்கட் வாங்குறதுக்காக போகணும் இல்லையா, அந்த கடையில் அவர் சொன்னார், சிறுத்தை ரெகுலராக ஊருக்குள்ளார வந்துருந்தான். வந்து ஆளுங்க மாடு மட்டும் இல்லாமல் ஆளுங்களையும் அடிச்சுட்டு சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நம்ம போகிறது வந்து மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லி இடம் தான். அந்த மாதேஸ்வரன் ஹில்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு டைமாக நம்ம அந்த ரூட்டில் போகிறோம். எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து இப்போ காலையிலே வந்து ஊருக்குள்ளாரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசினார் நண்பர். ஸோ வந்திருக்கு. போகிற வழியில் கூட நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் நமக்கு பார்க்க முடியுதான்னு. இப்போ முதல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். இதுதான் மணிமேகலை டீ ஸ்டால். அண்ணன் தான் ஹோட்டல் ஓனரு. காலையில் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் அடுப்பு கடையோட அடுப்பு இருந்ததை பார்த்து தான் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், ஏன்னா இந்த நேரத்தில் பொதுவாக கிடைக்காதுல்ல டிஃபனு. எப்படியே 8 மணி ஆயிரும் டிஃபன் ரெடி ஆகும். நான் காலையில் இந்த பஸ் ஆரியாவுக்கு ரெடி பண்ணிடுவோம். பிள்ளைங்க பிள்ளைங்க. ஓ, ஸ்கூல் பசங்களுக்காக. பரவாயில்ல, எங்களுக்காகவும் நீங்கள் ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. இருக்குது. ஆமாம், என்னென்னலாம் இருக்குது இப்போ காலைல டிஃபன்? காலையில் இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, ஆம்லேட்டு, அப்பால், ஆனியன் தோசை, ஆனியன் ரோஸ்ட் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சரி, சாப்பிட்டுலாமா? பண்ணா இட்லி இருக்குல்ல? ரெடியாக இருக்குது. சரி, ஓலையெல்லாம் வெளியில் வருதுண்ணே.
இது யூடியூப் சேனலில் வரப்போகுது. யூடியூப் சேனல் நீங்கள் வரப்போகிறீங்க, உங்கள் கடையும் வரப்போகுது. இந்த பக்கம் வந்தாங்கன்னா உங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு போவாங்க. கண்டிப்பாக வாங்க சார். ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு தருவோம். ஆர்டர் கொடுத்தாலும் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் போட்டு தருவோம். ரெடிமேடாக நான்வெஜ்லாம் கிடைக்காது தானே? இப்போ நான் வர்றோன்னே அந்த டயத்தில் கிராஸ் பண்ணும்போது எதுவும் சாப்பாடெலாம் பொதுவாக கிடைக்குமா? ஆர்டர் தான் எதாக இருந்தாலும். வாட்டர் ஜாஸ்தியாக இல்லை, போட்டு வச்சா வேஸ்ட்டாக போயிடுது. ஓகே. அதனால் இல்லை டிஃபன் மட்டும்தான் அப்படின்னா ரெடிமேடாக சாப்பிட முடியுமா? ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வராங்க. ஓகே. பொதுமக்கள் 2 வீலர் கார் வேறு வந்து சாப்பிட வருவாங்க. அது ரெடியாக வச்சுருப்போம். சிக்கன் மட்டன் வேணும்னாக்கா ஆர்டரு, சாப்பாடு வேணாலும் ஆர்டரு நீட்டாக செஞ்சு தருவோம், வீட்டு சாப்பாடு மாதிரி. எனக்கு இட்லி வச்சுருங்க. வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி அது இவர் தான் டஸ்கர் ட்ராக்கு. நீங்கள் ஒரு மூஞ்சி இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சேனலில் கூட காமிச்சதில்லை, நம்ம தான் காமிக்கிறோம் அவரை. போதும். நம்மளுடைய காலை சிற்றுண்டிய கோபிநத்தம் அடுத்துள்ள காரைக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம முடித்தோம். நாம் போனது அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால எந்த ஹோட்டலுமே திறந்தில்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கடை இருந்தது. அதனால் நல்லா சுட சுட இட்லிலாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து நம்ம பயணத்தை தொடங்கினோம். வீரப்பனோட கதையை படித்தவங்க எல்லாருக்குமே அவர் பிறந்து வாழ்ந்த பகுதியான இந்த கோபிநத்தம் பகுதிக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாக இருக்கும். அது எனக்கும் இருந்துச்சு. அந்த உந்துதலால் தான் நாம் இந்த கிராமத்தில் எப்படி தான் இருக்குது, அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் எப்படி இருக்குது, அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இந்த பயணத்தை தொடங்கணும். நாம் வீரப்பன் பிறந்த ஊரான கோபிநத்தம் போகிறதுக்கு முன்னாடி வீரப்பனை பற்றின விஷயங்களை சுருக்கமாக நாம் பார்த்துடலாம். கூஸ் முனுசாமி வீரப்பன் என்கிற வீரப்பன் 1982 வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோபிநத்தம் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் அவர் பிறந்தார். மலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கிராமத்தோட தொழில்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி தொழில்களும் மானாவாரி விவசாயமும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வீரப்பனோட தந்தை பார்த்தீங்கன்னா வேட்டையை ஒரு முக்கியமான தொழிலாக வச்சுருந்தாரு. அதனால் அவங்க வீட்டில் எப்பயுமே துப்பாக்கிகள் வைத்திருக்கிறதையும் வழக்கமாக வச்சுருந்தாங்க. வீரப்பன் சிறு வயது முதலே ஆடுகளை மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு வந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போய் கடந்த காட்டுகளுக்குள்ளார மேய்ச்சல் தொழிலை மேற்கொண்டு வந்ததுனால காடுகளோட அனைத்து பகுதிகளும் வீரப்பனுக்கு அத்துப்படியாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதனால தன்னுடைய 13வது வயசுலேயே சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அதாவது மான்கள், இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிற வீரப்பன் தன்னுடைய 19வது வயதுல யானைகளையும் வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த வேட்டை தொழிலுக்கு தன்னுடைய அண்ணனான மாதையன் தான் இந்த தொழிலுக்குள்ளார வீரப்பனை தள்ளுறாப்புலையும் ஒரு செய்திகள் சொல்றாங்க. இந்த மாதிரி வேட்டையாடிட்டு வந்த வீரப்பன் தன்னுடைய தொழிலுக்காக துப்பாக்கி வாங்குறதுக்காக 1972 பெங்களூருக்கு போகும்பொழுது அங்கே கைது செய்யப்படுறாரு. அந்த சிறைக்குள்ளாரையே அவரை கொல்றதுக்கு முயற்சிகள் நடக்குதுங்கிறத அறிஞ்சுக்கிட்டு அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு திரும்பவும் காடுகளுக்குள்ளார போய் தலைமறைவாகிறாரு. அப்படி தலைமறைவாகினதுக்கு அப்புறம் வீரப்பனை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரள அரசுகள்லாம் தீவிரமாக சேர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டும் கூட அவரை பிடிக்க முடியல. வீரப்பன் செய்த முதல் கொலை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த யானை தந்தத்தை வெட்டி எடுத்து கடத்துறதுல 2 கோஷ்டிக்கு இடையில சண்டை இருந்தது. அதாவது வீரப்பனோட அண்ணன் மாதையன் கோஷ்டிக்கும் அதே ஊரில் இருந்த தங்கவேல் கோஷ்டிக்கு இடையில சண்டை இருந்தது. அப்படி நடந்த சண்டையில் பரமசிவம் அப்படிங்கிற ஒரு வீரப்பனால் கொல்லப்படுறாரு. அதுதான் வீரப்பன் செய்த முதல் கொலையாக பார்க்கப்படுது. அதாவது 1978 வருஷம் இந்த முதல் கொலையை வீரப்பன் செய்கிறார்.
ஆரம்பத்துல யானை தந்தங்களை மட்டுமே வெட்டி கடத்த ஆரம்பிக்கிற வீரப்பன் நாளடைவுல சந்தன மரங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்டை வச்சுக்கிட்டு சந்தன மரங்களையும் வெட்டி கடத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால அவருடைய வியாபாரம் வந்து விரிவடைய ஆரம்பிக்குது, போட்டிகளும் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. இதனால கர்நாடகா பர்டிகுலரா இவருடைய இந்த வியாபாரம் வந்து கர்நாடக பகுதியில் தான் அதிக அளவுல நடக்குது. இதனால கர்நாடக அதிரடிப்படையை உருவாக்கி தேடுதல் வேட்டையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பனோட குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்ததுனால தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 மாநிலங்களும் சேர்ந்து கூட்டு அதிரடிப்படையை உருவாக்கி வீரப்பனை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இப்படி கூட்டு அதிரடிப்படையை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது வீரப்பனுடைய சில நடவடிக்கைகள் தான். 1987 சத்தியமங்கலம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில சந்தன மரங்களை வெட்டி கடத்துற முயற்சியில வீரப்பன் கோஷ்டியினர் ஈடுபட்டிருந்தப்ப வனச்சரகர் சிதம்பரம் தலைமையிலான குழு அவரை சுற்றி வளைச்சப்ப வீரப்பன் தலைமையிலான குழு அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தினதுல சிதம்பரம் அதே இடத்துல உயிரிழக்கிறாரு. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல எரிச்சலை ஏற்படுத்துது. இதற்கு பிறகு கர்நாடக காவல் அதிகாரி ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான குழு வீரப்பனை தீவிரமா தேடி வந்துட்டு இருந்த சூழ்நிலையில ஏற்கனவே இந்த ஸ்ரீனிவாஸ் தலைமையில அவருடைய சகோதரி மாரியம்மாள் அவரோட கஸ்டடியில இருந்தப்ப மர்மமான முறையில இறந்து போறாரு. இதனை அறிஞ்சுக்கிட்ட வீரப்பன் ஸ்ரீனிவாச பழி தீர்க்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு தன்னுடைய சகோதரர் அர்ஜுனன் மூலயமா ஸ்ரீனிவாஸ்ட பேசி காட்டுக்கு வர வச்சு அவரை சுட்டு கொன்னுட்டு அவரை தலையை தனியா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாரு. இதற்கு பிறகுதான் இந்த 3 மாநிலங்களும் சேர்ந்து சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை போகிற வழி இது. மேட்டூர்லேருந்து MM ஹில்ஸ் போகிறது, அதாவது மாதேஸ்வரன் மலை. இது பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமோட நீர்பிடிப்பு பகுதி, அதாவது அணையோட பேக் சைடு. இது பேக் சைடுனா இன்னும் டேமுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இந்த ஆறு தானே நம்ம பார்டரை பிரிக்கிறது. இந்த ஆற்றுக்கு அந்தாண்டா தமிழ்நாடு, இந்த ஆற்றுக்கு இந்தாண்டா ஃபுல்லாக கர்நாடகா. ஓ, அந்த சைடு ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு ஃபுல்லாக கர்நாடகாவா? ஆமாங்கண்ணா. இந்தாண்ட சைட்லாம் தமிழ்நாடு, இந்த சைட்லாம் கர்நாடகாங்க. இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடு இல்லை? நாம இருக்கிறது தமிழ்நாடுங்க. அந்த ஆற்றுக்கு இந்தாண்ட சைடு தமிழ்நாடு, அந்த சைடு போனோம்னா கர்நாடகா. பரிசலில் மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க போல்றது. எல்லாம் வலை போட்டிருப்பாங்களா, நைட்டு போட்டிருப்பாங்க, இப்போ காலையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு 1 மணி நேரம் போட்டிருப்பாங்களா? என்னங்கண்ணா 1 மணி நேரம் போடுவாங்களா வலை? இல்லைங்கண்ணா, அது முன்னாடியே போட்டுருவாங்க. மீன் மாட்டினதுக்கு அப்புறம் வந்து லேட்டாக எடுத்துப்பாங்க. ஓ, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் வீரப்பனோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அதாவது வீரப்பன் போகாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வீரப்பனுடைய செல்வாக்கு இந்த எல்லா இடத்துலையுமே இருந்தது. இது தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால இந்த தமிழ்நாட்டில் ஒரு தப்பை பண்ணிட்டு கர்நாடகாக்குள்ளார போயிடுறது, கர்நாடகாக்குள்ளார ஏதாவது நடந்துச்சுன்னா திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள்னால வீரப்பனை பிடிக்க முடியாமே இருந்தது. யானை தந்தம், சந்தன மரம், இந்த மாதிரி கடத்தலில் ஈடுபட்டு இருந்த வீரப்பன் அதுக்கப்புறம் ஆள் கடத்தலையும் ஆரம்பித்தார். ஆள் கடத்தல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சது. பர்டிகுலராக இந்த ஆள் கடத்தலில் சொல்லணும்னா கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தப்பட்டது தான். ஏறக்குறைய 108 நாட்கள் வந்து வீரப்பனோட கஸ்டடியிலே வந்து ராஜ்குமார் இருந்தார். அவரை மீட்கிறதுக்காக தமிழக கர்நாடக அரசுகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சன. கடைசியாக அவரோட சமாதானம் பேசுறதுக்காக நக்கீரன் ஆசிரியர் கோபாலும் முயற்சி செஞ்சார். அதுக்கு பிறகு ஃபைனலாக வீரப்பன் வந்து ராஜ்குமாரை வந்து விடுவிச்சாரு. இப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த வீரப்பனோட சகாப்தம் 18 அக்டோபர் 2004 முடிவுக்கு வந்தது. அப்போது கூட்டு அதிரடிப்படையோட தலைவராக இருக்கிற IG விஜயகுமார் வீரப்பனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது வீரப்பனை உயிரோடவோ இல்லை பணமாகவோ பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளாரனா அவரை வந்து போய் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால காட்டை விட்டு அவரை வெளியில் வர வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு ஏற்கனவே கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுனால அவருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி ஒரு குரூப்பை உள்ளுக்குள்ளார அனுப்பி அவர் கூட பழக விட்டு அவரை வந்து தயார்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு ஆம்புலன்ஸை தயார் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்ல இவரை வர வச்சு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல இவரை சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்தி சுட்டு கொன்னுடுறாங்க. ஸோ இப்படிதான் வீரப்பனோட சகாப்தம் முடிவுக்கு வருது. இந்த மாதிரி கதைகளை நம்ம புத்தகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த இடத்துக்கு நேராக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கதையை அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நாம் வீரப்பன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரான செங்கப்பாடி அப்படிங்கிற கோபிநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது கர்நாடக எல்லைக்குள்ளார இந்த கிராமம் இருந்தாலும் வீரப்பன் வந்து ஒரு தமிழர் தான்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய அனைவருமே வந்து தமிழர்களாகவே இருக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோட்டில் ஒரு முக்கியமான பகுதி அமைஞ்சிருக்கு. அதாவது தமிழகத்தையும் கர்நாடகாவையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய பாலாறு அப்படிங்கிற ஒரு இடம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாலாருக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாறும் இருக்குது. அதாவது என்னன்னா, தமிழக கர்நாடக கூட்டு அதிரடிப்படைக்கு தலைவராக கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இருந்தார். அப்படி ஒரு தலைவராக இருந்தப்ப அவரை கொல்லணுங்கிற நோக்கோட வீரப்பன் கூட்டாளிகள் அவரை வந்து இந்த பகுதிக்கு வர வைக்கிறாங்க. அவரும் ஆயுதம் ஏந்திய போலீஸாரோட இங்கே தமிழக கர்நாடக அதிரடி படையினர் வர்றாங்க. அப்படி வர்ற அவங்கள இந்த பகுதியில் பதுங்கி இருக்கிற வீரப்பன் கூட்டாளிகள் மறைஞ்சிருந்து கன்னிவெடியை வெடிக்க செய்யறதுல அந்த வாகனங்கள் தூக்கி எறியப்பட்டு 22 பேர் அதே இடத்துல உயிரிழக்கிறாங்க. அது இந்த பகுதியில் நடந்தது தான். இது ஃபுல்லாக கர்நாடகா இல்லை? இது ஃபுல்லாக கர்நாடகா. இப்போ வந்து கர்நாடகா வந்தாச்சு நம்ம. இப்போ நீங்கள் பார்த்த அந்த பாலார் ரிவரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாலம் தான் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் இரண்டாக பிரிக்கக்கூடிய பகுதி. அதை தாண்டின உடனே ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். நேராக போனீங்கன்னா எம்எம் ஹில்ஸ் வழியாக மைசூர் போகலாம். ரைட்டில் வந்தோம் அப்படின்னா கோபிநத்தம் போகிற ரூட்டு. இது வழியாக நம்ம ஒகேனக்கல் போகலாம். அதாவது இது கர்நாடகா பகுதியில் உள்ள ஒகேனக்கல் போகிறதுக்கு இந்த ரூட்டை பயன்படுத்தி நீங்கள் போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள பகுதிக்கு போகிறது தான் நீங்கள் தருமபுரி வழியாக போகணும். கோயில் இருக்குல்லங்க? கோயில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் மாதேஸ்வரம் மலை, அங்கே கோயில் இருக்குது. இந்த ரோடு இந்த ரைட் எடுத்தீங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்காங்க. ஒகேனக்கலுக்கு இன்னொரு ரூட்டு 29 கிலோமீட்டருங்கண்ணா. இங்கேருந்து 29. ஃபுல்லாகவே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் போகிற வழி எல்லாமே. போகலாங்களா? போகலாம். நம்ம ஃபாரஸ்ட் சஃபாரி போகிறோம்னு சொன்னாங்களே, இதுதான் அது. கோபிநத்தம் மிஸ்ட்ரி ட்ரையல்ஸ் கேம்ப். ஓ, அதுதானா? ஜங்கல் லாட்ஜஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. ஓ, ஜங்கல் லாட்ஜஸ் ஜெயலர் அங்க ஒன்று இருக்கு. ஆமா ஆமா. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சஃபாரி கூட்டு போறாங்க. பொதுவா நம்ம இந்த ஊர்ல இருக்கவங்க சஃபாரினா என்ன நினைச்சுக்கிறாங்க, முதுமலை பந்திப்பு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்லயே ஒரு சஃபாரி இருக்குங்க பக்கத்துலயே. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம போறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுல இருந்து அந்த ஃபாரஸ்ட் ரீச் ஆரம்பிச்சிருக்கோம்னா. ஓகே. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் போல் இருக்குல்ல? கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து மெக்கானிக் வந்து அவ்வளோ கிடைக்க மாட்டாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாலுமே எந்த இடம்னு கேட்டு பாலான்னு சொன்னீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க மெக்கானிக்கு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ரோடு. மயில் உங்களுக்கு வீரப்பன் வாழ்ந்து வளர்ந்த பகுதிகளில் நாம் நேரடியாக போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாம் பார்க்க முடியாத சில அரிய விஷயங்களும் வந்து இந்த காணொலியில் வந்து இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். நாம் போகக்கூடிய இந்த சாலை அடர்ந்த வனத்துக்குள்ளார அமைஞ்சிருக்கு. நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது. அதாவது புலி, சிறுத்தை, யானை, இந்த மாதிரி எல்லா விலங்குகளையும் நீங்கள் பார்க்கலாம். பர்டிகுலராக யானைகள் வந்து இங்கே எப்பயுமே கூட்டமாக நிற்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம். நிறைய யானைகள் துரத்துற காணொலியும் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். வெல்கம் டு காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. மயில் ஒன்று வெல்கம் பண்ணுங்க. கேட்டே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலாம் கேட் போட்டிருப்பாங்களே. ஆமாம் ஆமாம், அந்த சைடு அந்த மாதிரி கேட்டுங்க. அது ஸ்லைடிங் டோர். இது நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா என்ன? இது க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா லோக்கல்ஸ் வந்து போயிட்டு வந்துக்கலாங்க. மற்றபடி இந்த டூரிஸ்ட்டுக்குலாம் வந்து அலௌடு இல்லை. எத்தனை மணிக்கு மேலே? 9 o'clock மேலே, 8 o'clock அந்த மாதிரியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது ஃபாரஸ்ட்டு.
கோபிநத்தம் 13 கிலோமீட்டர். இங்கேருந்து 13 கிலோமீட்டர். அதுக்கு அந்தாண்ட தமிழ்நாடு. நம்ம அந்த சைடுல இருந்தா வந்தோமா? அந்த சைடுல தான் வந்தாங்க. அந்த சைடுனா இப்படி வந்திருக்க மாட்டோம்னா அப்படி வந்திருப்போம். நம்ம மேட்ரோ வழியா ஸ்ட்ரைட்டா வந்திருப்போம். வேகமா வந்து மாடுகள்லாம் ஆத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக அனிமல்ஸ்லாம் கிராசிங் ஆகும். இந்த சாலையில் பயணம் மேற்கொள்கிறதே திக்னு இருந்தது. அதாவது சிங்கிள் ரோடு தான், அடர்ந்த வனப்பகுதி, யாருமே கிடையாதுங்க. நம்ம வாகனம் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இது அப்படிங்கிறது. கோபிநத்தம் 6, ஒகேனக்கல் 18. நாம் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ண காடுகள்லையே இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. ரோடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், குண்டும் குழியுமா ரொம்ப ஆஃப் ரோடாகவே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாக சுற்றிலும் ஃபாரஸ்ட் தான். இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆறு போகிறத நம்ம பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ண முடியும். உண்மையிலே இந்த ரூட்டில் இதுதான் நான் போகிறது ஃபஸ்ட்டு டைமு. பொதுவாக இங்கே யானைகள் நடமாட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு எச்சரிக்கையோடையே இந்த ரூட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டு போனோம். ஒரு இடத்துல மீன்கள்லாம் வந்து ஆற்றுல பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் காரை நிறுத்திட்டு அந்த ஆத்தங்கரைக்கு போக ஆரம்பித்தோம். வெயில் அதிகமாக அடிக்கிறதுலாம் கூட காஞ்சிருக்கலாம். இந்த சைடு தண்ணி குடிக்கிறதுக்காக யானை வந்திருக்கு. அதோட இதுதான் வந்து பாருங்கள், யானை சாணம்லாம் வந்து நிறைய கிடக்குங்க. அங்கே இங்கே ஆற்றுக்கு தண்ணி வரும். அந்தாண்ட சைடு வந்து தமிழ்நாடு இல்லை, இது கர்நாடகா நம்ம நிற்கிறது. நாம் கோபிநத்தம் போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பாலாறுலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒகேனக்கல் போகிற ரோடு. அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் மெயின் ரோட்லேருந்து. அதாவது மாதேஸ்வரன் மலை போகிறது அந்த மைசூர் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளார வரணும். உள்ளுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்துல தான் பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக எல்லா வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யானை, எல்லா அனிமல்ஸுமே வரும். யானை சாணம்லாம் கொஞ்சம் போட்டு காஞ்சி போயிருக்கு. அதான் நான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வாட்ச் டவர் அங்கே இருக்குது. ஓ, அது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டா? ஃபாரஸ்ட்டு. அனிமல் மூவ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இங்கேருந்தே கண்காணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் இங்கேருந்து ட்ரை ஆகிருக்குல்ல? ஆமாங்கண்ணா, இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்துச்சுங்கண்ணா. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த இடமே ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது, ஒரு திகிலான இடமா இருக்குது.
தண்ணி குடிக்கிறதுக்காக யானை வந்துச்சு. இப்போ நம்ம அவ்வளோதான். ஆளே காணுமே யாருங்க. அந்தாண்ட போனோம்னா முன்னாடி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களோ? ஆமாம். அதான் அங்கேருந்து பட்டாசு போட்டு யானை விரட்டுறாங்களான்னு தெரில. சவுண்டு தவிர்க்குது. இல்லை ஊரில் பசங்க வெடிக்கிறாங்களா? இப்போ எதுவும் ஃபெஸ்டிவலும் இல்லையா தீபாவளி மாதிரி இல்லை. ஆளரவமே இல்லாத இடமா இருக்குது. சின்ன மாடா அது? ஆமாங்க, சைஸே அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியா? எல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்குதுங்க. இன்னொன்று இருக்கு பாருங்க, தனியாக ஓடுது அது. இந்த இடம்லாம் பாருங்கள், அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குது. அந்த அளவுக்கு செமையான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இந்த ஆறு. இது காவிரி ஆறு. இது இப்போ நம்ம நிற்கிறது வந்து கர்நாடகா, ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு வந்து தமிழ்நாடு. இந்த ஆறு தான் வந்து 2 ஸ்டேட்டையும் 2ஆக பிரிக்குது. நாங்களும் ஏதாவது பாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். தண்ணி தான் நான் மேட்டூர் அணைக்கு போகுது. மேட்டூர் டேமுக்கு போகிற தண்ணி இல்லை, இதான் கர்நாடகாவிலேருந்து. இது இப்படி தானே போகுது, இந்த சைடு போகுதுல்ல? தான் போகுதுங்க. அப்படியே போய் அப்படி போயிடுது போல் இருக்கு மேட்டூர் டேமுக்கு. இது என்னது? நத்தையா? சிப்பியா? அப்புறம் காஞ்சி எல்லாம் காஞ்சி கருவாடை போயிருக்கு. நிறைய வருது இங்கேருந்து, க்யூவில் வருது எல்லாம். நாம இப்போ கோபிநத்தம் அருகில தான் இருக்கோம். அங்க மாடை வந்து மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு முக்கியமான தொழிலா இருக்கு. ஸோ அவர்கிட்ட இந்த ஊரை பத்தி சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்தணும். இப்போ வர்றதில்ல. இங்கே பார்த்துருப்பீங்களா முன்னாடி? சாணம் இருந்துச்சு. நைட்டில் மட்டும் வரும். நைட்டில் மட்டும் யானை வருதுங்களா? பகலில் யானை இங்கே பார்க்க முடியாதா? இங்கே பார்க்கலான்னா ஏதோ ஒரு நாளைக்கு தான் வரும். இப்போ வரதில்லை அதிகமாக. இல்லை வேசே இல்லை. இல்லை அங்கேயும் மேய்ஞ்சிட்டு அப்படி ஆற்று வருமா அப்படியே போயிடும். பொதுவாக இந்த சரௌண்டிங்கில் வர்றதா இருந்தால் எந்த இடத்துல பார்க்கலாம் பகலில்? பகலில் இங்கே எப்போ வேணாலும் வரும். ஆனால் இப்போ எதுவும் காணும். வந்து அங்கேயும் வந்துடும், ஊருக்குள்ளாரே வந்துடுது. ஊருக்குள்ளார வந்துடும். அது கோபிநத்தமா? கோபிநத்தம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இது ஒரு 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்ரு. 3.5 வரும். ஓகே. எந்த ஊர்னா நீங்கள்? நாங்கள் வந்து மேட்டூர்லேருந்து இப்போ வரோம். மேட்டூரா? நீங்கள் உங்களுக்கெல்லாம் வீரப்பன்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா? அதிகமாக தெரியாது. எங்கள் அப்பா எங்களுக்கு தான் தெரியும். உங்கள் அப்பாக்கள் தான் பழக்கம். தெரியாது. எல்லாம் அப்படி உங்களுக்கு சொந்தக்காரவங்க அப்படி மாரி வருவாங்களா எல்லாரும்? அந்த மாதிரி தான் வருவாங்க. இங்கே மெயினாக என்ன விவசாயம் தான் மெயின் தொழிலா இல்லை ஆடு மாடு? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. விவசாயம்னா என்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்க இங்கே? இங்கெல்லாம் பருத்தி, எல்லாம் கடலக்காய், சோளம் எல்லாமே பண்ணுவாங்க. பருத்தி, நிலக்கடலை, சோளம். இந்த பூங்கிறது இந்த சிவப்பு கலரில் இருக்குமே அந்த பூவா? செம்பருத்தியா? செம்பருத்தி இல்லை. இங்கே சிறுத்தைலாம் இருக்குங்களா? சிறுத்தைலாம் இருக்குண்ணா. சிறுத்தை வேறு மாசமல்லியில் இப்போ பக்கமாக ஒரு மாதம் அதான் ஒருத்தர் அடிச்சுட்டு அது கேள்விப்பட்டாங்க. இங்கே சிறுத்தைலாம் வருதுங்க. இங்கே எதுவும் வந்ததில்லை. அங்கே பாலாறு சைடு ஒன்று வரும். ஓ, பார்த்துருக்கீங்க சிறுத்தை நீங்கள்? பார்த்துக்கிறேன். நைட்டில் வரும்போது. நைட்டில் வரும்போது அங்கே செக் போஸ்ட் இருக்கு அதுக்கிட்டயா? அதுக்கு தாண்ட வண்டிக்கு போயிட்டு வரும்போது பார்த்துக்கிறேங்க.
பாலத்துக்கு அந்தாண்டையா இந்தாண்டையா? இந்தாண்ட. மற்றபடி சென்னாய் கரடி அந்த மாதிரிங்க அதெல்லாம் மலை சைடு இருக்கணும். இங்கே வரதில்ல. சென்னாயெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்க மலை சைடு பார்த்துக்கிறீங்க. மலைக்கு பாருங்களேன். மலைக்கு ஆடு மேய்ச்சி ரோட்டில் இங்கே நம்ம ரோட்டில் இங்கெல்லாம் அதிகமாக காணும். சிறுத்தை வேணும் அந்த சைடு இருக்குது. நான் இப்போ எதுவும் சிக்க மாட்டேங்குது. கரடி இருக்குது. கரடி இருக்கும். இல்லை நைட்டில் வந்தால் பார்க்கலாம் கரடி. ஏதோ இந்த ரூட்லேயே பார்க்கலாம். இங்கேயே பார்க்கலாம். பாலாறுலேருந்து கோபிநாத்தம் ரூட்லேயே பார்க்கலாம். இங்கே என்னென்ன இதெல்லாம் பார்க்க முடியும் பொதுவாக? இங்கே யானை, கரடி, மான் எல்லாமே பார்க்கலாம்ண்ணா முடிஞ்ச அளவுக்கு. சிறுத்தை, புலிலாம் இருக்கா இங்கே? எதுவும் நாங்கள் பார்த்ததில்ல. சிறுத்தைலாம் பார்த்துக்கிறோங்க. நைட்டு இது என்ன ரோடை க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லை போகலாமா எல்லாருமே? நாங்கள் லோக்கல் நாங்கள் வந்துடுவோங்க. உங்களெல்லாம் விட மாட்டாங்க. எங்களை விட மாட்டாங்க. எத்தனை மணி வரைக்கும் வரலாம் நாங்கள்? ஒரு 7-6 மணி வரைக்கும் வரலாண்ணா. 6:30 அதுக்கு மேலே விட மாட்டாங்க. செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே கேட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஊருக்காரங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பைக்கில் வருவாங்க. சேர்ந்து கூட்டமாக வருவாங்க ஊருக்காரங்க. நீங்கள் இப்போ லோக்கல் எங்கள் கூட வர்றீங்கன்னா வரலாம் உள்ளார. நாங்கள் சொல்லிவிட்டு வரலாம். இங்கே நினைவு இடம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே எதாவது மூளைக்காட்டில் இருக்குமே. மூளைக்காட்டில் அது சமாதிங்க. இங்கே போகிற வழியில் ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு கல் வீடு வேணா இங்கே இருக்குது. வீடு, தோட்டம். செங்கப்பாடியில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. செங்கப்பாடியில் பெரியவங்க நேரத்துக்கு கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க. செங்கப்பாடியில் தான் வீடு இருக்கா? செங்கப்பாடி கொஞ்சம் தாண்டி. அவர் வீரப்பனோட வீடு. செங்கப்பாடிங்கிறது கோபிநாத்தத்துக்கு முன்னாடியே இருக்கா? இல்லை செங்கப்பாடி கோபிநாத் எல்லாம் ஒன்று. எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு கோபிநாத்தம், அதுக்கப்புறம் செங்கப்பாடிங்க. ரெண்டு ஒன்றே தான். ரெண்டு ஒன்றே தான். ஸோ அது ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க வீடு இருக்கா? இப்படி மாடெல்லாம் ஓட்டிட்டு போறீங்களே, சிறுத்தை இது மாதிரி எதுவும் வந்து அடிச்சதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கமால எதுவும் வராது. இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. அடிச்சிருக்குங்களா? அடிக்கல. மலை சைடு தான் அடிச்சுக்குது. மலை சைடு தான் வந்தீங்க. அது ரொம்ப நாளாக இல்லை. இப்போ தான் அதை அடிச்சுக்குதுன்னு சொல்லி அடிச்சிருக்குது. 2 தவளை பார்த்துட்டு இருந்தேன். என்னண்ணா? 2 தவளை பார்த்துட்டிங்களா? 2 வாட்டி. நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்று. ஓ, கொம்பனுங்களா? கொம்பனு இது எப்போ தெரியுது? ரோடு கிராஸ் பண்ணது இந்த ரோட்டில் தான் போட்டுருக்கு. நம்ம ரோடு தான். வரும்போது பார்த்துருக்கீங்க. வர ரூட்டு தான். ஓகேங்க, நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. இவர்கிட்ட பேசுனதில் ஊர் பற்றின சில தகவல்களை நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு வீரப்பனை பற்றின தகவல்கள் போதுமான அளவுக்கு தெரியல. ஏன்னா அவர் வேறு ஜென்ரேஷனை சேர்ந்தவருங்கிறதுனால சரியாக தெரியல. எங்கள் அப்பாவுக்கெலாம் தாங்க வீரப்பனை பற்றி நல்லா தெரியும், எல்லாம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நம்ம ஊருக்குள்ளாரே போய் வீரப்பனை பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபிநாத்தத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். இங்கே தான் ஜெயலர் இருக்கா லாட்ஜ்? இல்லை, அது வந்து முன்னாடி வந்து சஃபாரி டிக்கெட் கவுண்டருங்க. லாட்ஜஸ் வந்து உள்ளே போகணும். ஓ, இங்கே தான் வந்து சஃபாரி கவுண்டருங்க. கோபிநாத்தம் மிஸ்ட்ரி ட்ரெயின். அங்கே பாருங்க, எப்பயுமே ஒரு வேன் வந்து ஒன்று நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு ஆளுங்க நின்றுருப்பாங்க. நீங்கள் சஃபாரின்னா அங்கே உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் எந்த வழியாக தான் கூப்பிட்டு போவாங்க. ஓகே. இதோ இதான் அங்கே உள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள் லாட்ஜஸ் இருக்குது. கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது ஜங்கிள் லாட்ஜஸ் இங்கே தான் இருக்குது. சஃபாரி போகிற ரூட், சஃபாரி ரோடு போட்டு இங்கே தான் இருக்குங்க. இப்போ உள்ள அதுதான் கேண்ட்ரா. அது ஏன்னா அதுதான் போவாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரிக்கு போகிறோங்கண்ணா. நம்ம ஓகே, அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஏரிக்குன்னா வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்க வரும்ண்ணா அப்பப்போ. ஓகே, மெயினாக யானைகள் தான். மெயினாக யானைகள். நம்ம அங்கே தான் போகிறோங்க. நாம் இப்போது கோபிநாத்தம் வந்துட்டோம். கோபிநாத்தம் வந்தோன்னா சஃபாரி பாயிண்ட் தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது. அது சஃபாரிக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாம் அதுக்குள்ளார இங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஜேஎல்ஆர் போகிற வழியில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது. அங்கே நிறைய வைல்டு அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னாங்க. அதனால் இப்போ லேக்குக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒகேனக்கல் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இந்த காட்டெல்லாம் பார்க்கும்போது பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தது. நம்ம வந்த சீசன் அதனாலயே இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு மனசுக்குள்ளார ஒரு திகிலை ஏற்படுத்துகிற மாதிரியே இருந்தது. நாம் ஏறக்குறைய நம்ம அந்த ஏரிக்கரை ஓரத்துக்கு வந்துட்டோம். மேலே போகணுமா? நல்ல ஒரு பொட்டல் காடாக தான் இருக்குது. வீரப்பன் நடந்து போன இடங்கள்லாம் இப்போ நம்ம நடந்து போகிறோம். அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதான் முனியப்பன் கோயிலா? யானை சாணி பாருங்கள். அதாங்க காஞ்சி போயிருக்கு. நல்ல எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரில.
யானை வழித்தடத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ஏரியா. ஆமாங்கண்ணா. வா, மயில் கத்துது. இதுதான் முனியப்பன் கோயிலா? இதுதான் முனியப்பன் கோயிலுங்கண்ணா. சஃபாரி ரோடு தாங்கண்ணா. ஓ, இப்படி தான் கூப்பிட்டு போவாங்களா? அங்கே அது இது இருக்குங்களா, அதில் போய் ரைட் எடுத்து கூப்பிட்டு போவாங்க. அதான் சஃபாரி ரோடு. இந்த காஞ்சி போன பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் இந்த ஏரி தான். ஏரியில் ஓரளவுக்கு தண்ணி இருந்தது. இங்கே பொதுவாக வைல்ட் அனிமல்ஸ் எப்பயுமே தண்ணி குடிக்க வருமா. பர்டிகுலராக ஈவினிங் டயத்தில் யானைகள்லாம் வந்து இந்த கரை ஓரத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குமா. ஸோ இப்போ நாங்கள் போனது நல்ல வெயில் டைம் அப்படிங்கிறதுனால மதியம் 2 மணி. ஸோ அதனால் எதுவும் பார்க்க முடியல. நாம் ஏரிக்கரையை பார்த்துட்டு அங்கிருந்து சரி வீரப்பன் பிறந்து வாழ்ந்த வீட்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிருந்து கிளம்பி போனோம். ஊர்க்காரங்களுக்கு ஏதாவது தெரியுதாங்கிறதுக்காக அங்கே போனப்போ ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க எதிர்த்தாப்புல. அவங்கள்ட்ட கேட்டோம். அந்த ரோட்டு ஓரத்துலயே அது 2 கொட்டாயுமே. ஓ, அந்த அதுவா? சரிங்க. எதிர்த்தாப்புல வந்த அம்மாட்ட விசாரித்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, அதோ இருக்கு பாருங்க நீல கலரில் பெயிண்ட் அடித்து அந்த வீடு தான் அவர் வீரப்பனோட வீடு, அவங்க அண்ணன் தம்பி வீடு எல்லாம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எல்லாம் இங்கே சோளம், கம்பு, இது மாதிரி நிறைய சாமந்தி செடி மாதிரி இருக்குது. பிறந்த வீடு இதுதான் வீரப்பன் அவர்களோட வீடாம். இருங்க உள்ளார போய் பார்ப்போம். ஆடுகள் நிறைய இருக்கு. யாரும் இல்லையாம்மா? அவங்க யாரும் இல்லை. அவங்க சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை இங்கே. எது இந்த வீடு தானே? இந்த வீடு தானே? ஓ, இது வந்து மாதையன் அவரோட வீடாம். இந்த மாடி வீடு வந்து வீரப்பனோட வீடு. அது அர்ஜுன். அது அர்ஜுனன். இவங்களாம் அண்ணன் தம்பியா? ஆமாங்க, அப்படின்னா இருக்கும் இல்லை. ஐயா ஒருத்தர் வர்றாரு, ஐயாட்ட கேட்போம் தகவல். எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. இதுதான் வீரப்பன் அவர்களோட. ஐயா, இதுதான் வீரப்பன் அவர்களோட வீடா? இங்கே அவங்களாம் இல்லையா? அவங்க சொந்தக்காரவங்க யாருமே? எல்லாம் போயாச்சு. இந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம். ஐயா வந்து பேசுகிறதுக்கு கூட ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாரே. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறாருன்னு நினைக்கிறேன். உள்ளார கேட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் உள்ளார போய் காமிக்க முடியல. வீட்டை வந்து குத்தகைக்கு விட்டாங்களாம். இதுதான் வந்து வீரப்பன் அவரோட வீடு. இது வந்து அர்ஜுனன் இருக்கார்ல, அவரோட வீடான். மாதையன் தெரியும், அவரோட சகோதரர் தான். அந்த வீடு வந்து மாதையன் அவர்களோட வீடு. அந்த வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னா தோட்டம்லாம் இருக்குது. பூலாம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. ஏதோ நல்ல அருமையான இடத்துல தான் இருந்திருக்காரு, மலையடி வாரத்தில். ஊருக்குள்ளார யானைகள்லாம் வர வருங்கிறாங்க. நாம் இப்போது வீரப்பன் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம்.
சரி ஒரு அம்மாட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க இது வீரப்பனோட வீடு, அது வந்து பின்னாடி இருக்கிறது மாதையனோட வீடு, இது வந்து அர்ஜுனனோட வீடு அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு ஐயாட்ட கேட்டோம், அவர் சரியாக பேச்சு கொடுத்து பேசக்கூட இல்லை, ஏன்னா பேசுகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே உள்ளவங்க மேபி தயக்கம் இருக்கா என்னன்னு தெரில, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க சரியாக. வேறு ஆள் யார்ட்டையாவது இந்த ஊர் அவர் வீரப்பன் அவர்களை பற்றின வரலாறு இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஊருக்குள்ளார போய். வீரப்பனை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலான்னு ஊருக்குள்ள உள்ள 2-3 பேர்கிட்ட நாம் விசாரித்தோம். ஆனால் அவங்க யாரும் சரியாக நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை, சரியாக பேச்சு கூட கொடுக்கலன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு என்ன மாதிரி தயக்கம் இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ளார போய் வேறு யார்கிட்டையாவது விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்க பக்கத்துங்க, இது கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல பெரிய ஊராக தான் இருக்குது. நானும் ஃபுல் பக்கா கிராமமாக இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் பெரிய வீடு எல்லாமே. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த கோபிநத்தம் கிராமம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும், அதே சமயம் ரொம்ப கிராமமாக இல்லாமல் ஒரு பெரிய டவுனாகவும் இல்லாமல் ஒரு மிடில் இருந்தது. அதாவது ஒரு சிறிய நகரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ஊருக்குள்ளார. ஊருக்கு வெளியில் போகும்போது ஒரு அழகான கிராமத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு குலதெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கன்னுலாம் வச்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வெளியிலே செக்யூரிட்டி கன் வச்சுட்டு நிற்கிறாங்க 2 பேர். அவரு பங்காளி. ஓ உங்கள் பங்காளியா அவரு? எப்படி பங்காளின்னா அண்ணன் தம்பி உங்கள் சித்தப்பா பையன் அந்த மாதிரி வருவாரா? உங்களுக்கு பெரியப்பா பையனா அவரு? இன்னைக்கு கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர் வளர்ச்சி இல்லைல்ல, அன்னைக்கு எதுவுமே இல்லை, அதனால அவன் வளர்ச்சி ஆனான். அப்புறம் இன்னைக்கு அப்படி ஆயிட்டான். சின்ன வயசுலலாம் நீங்களாம் எப்படி ஒன்றா விளையாண்டுருக்கீங்களா? ஒன்றாவே நான் படுத்துக்கிட்டு இருந்தால் நைட்டில் 10 மணி 11 மணிக்கு கூட வருவான். நைட்டு தான் வருவார்? நைட்டு வருவான். நான் ஒருத்தனே படுத்துக்கிட்டு இருப்பேன் கட்டு மேலே. அப்புறம் வந்து பார்த்து தம்பிங்குவான். அப்புறம் பார்த்தா இவான் கொஞ்சம் நடந்து படுக்கணும், நானும் படுக்கிறேன் அப்படிங்குவான். படுத்துக்குவான். படுத்துட்டு மணி 3 மணி 4 மணிக்கு எழுந்து போயிடுவோம். லேட் நைட்டு வந்துட்டு சீக்கிரமாக பொழுது விடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவார்? கிளம்பி போயிடுவோம். விடிய காலம் மணி 4 மணி 3 மணிக்கு தான் போயிடுவோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. யானைகள் நடமாட்டெல்லாம் இருக்குங்களா? ஆனை வருது. கடைசியாக எப்போ வந்துச்சுங்க? இப்போ இங்கே தான் இருக்குது ஒரு ஆனை வண்டி. இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, அது விட்ற போயிடும். எந்த டயத்துக்கு வந்தால் பார்க்கலாம் இங்கே யானை? அது நைட் டைமில் வரும். நைட்டு தான் வரும்? நைட் டைம் வரும். ஊருக்குள்ளார வந்துடுமா? ஊருக்குள்ளே வர்றது காட்டுக்கு. இப்போ முந்தா நேரம் 2 நாளைக்கு முன்னே அந்த காட்டில் வந்து சோளக்கரு சின்ன பிடிச்சி. பகல்லையே? நைட்டில் தான். வீரப்பன் இங்கே வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வருவாரா இல்லை எப்பயாவது தான் வருவாரா அவர் இருக்கும்போது? அவன் எங்கேயும் போவான் தான், இங்கே சுற்றிக்கிட்டு வருவான். சுற்றுலனா அலங்காட்டு கொள்கிற போயிட்டானா வரமாட்டான். உங்களுக்கு அண்ணனா அவரு? அண்ணன் முறை வேணும். ஏன்னா ஊருக்கெல்லாம் நிறையா நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரா? ஒன்றும் அப்படி ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள கெட்டவனா இல்லை, நல்லது தான் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருந்தான். எல்லாம் உதவி செய்வான், கையில் இருந்துச்சுன்னா பண்ணுவான், ஒத்துக்கிட்டு வாங்கி கூட முடிச்சு பண்ணுவான். அப்படி அழுத்தான். எல்லாம் எதிரிங்க கொஞ்சம் தூண்டி விட்டு எல்லாம் வேடிக்கை பண்ணி எல்லாம் அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணதான். ரொம்ப 1க்கு 2 வந்து சொல்கிறது அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு. அப்புறம் இவன் எப்படா நீ அப்படி பண்ணலான்னு போவார்த்தான். அதே பகையாகி அப்புறம் பகை வாழ்த்து அப்புறம் கடைசியில் பிரச்சனை பெருசாகி. எந்த ஊர்லேருந்து பஸ்ஸெல்லாம் இங்கே நிறையா வரும்? பஸ்ஸு 12 மணிக்கு தான் வருவோம். 1 மணிக்கு தான் சுமார் வரும். எங்கள் தருமபுரி போகிறதா? இப்போ இங்கே ஒயனுங்களுக்கு போகிறது, ஆலம்பரி போகிறது. ஒகேனக்கல் வரைக்கும் போவோம். ஆலம்பரி போகும். தருமபுரி போகிறதா இருந்தால் எப்படி பஸ் இருக்கா இங்கே இந்த ஒகேனக்கல்லேருந்து? தாண்டி அந்தான பஸ்ஸு ஒயனுக்கு ஆற்றை தாண்டி அங்கே தமிழ்நாடு பக்கம் போகணும். இதெல்லாம் கர்நாடகா தான்? ஆமாம், இது கர்நாடகா. ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க? இதெல்லாம் வந்து வருவான் போவான், அதெல்லாம் எல்லாம் ஊர்லேயும் வருவான் போவான். ஆனால் அதிகமாக ஊரில் இருக்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான்? ஆமாம், அலங்காட்டில் தான் இருப்பான். ஆலங்காடு? ஆமாம், ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருப்பான். இப்போ ஆலங்காடுங்கிறது ஃபாரஸ்ட் ஏரியாவா? ஆமாம். சின்ன வயசுலேருந்தே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு உள்ளார போகிறது மாதிரியா? ஆடு மாடுலாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை மேய்க்கல.
சின்ன வயசுலேயே எல்லாம் வறுமையெல்லாம் எல்லாம் அந்த மானு காட்டி இந்த மாதிரிட்டு வகுத்து பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. அவன் வறுமையாக அவங்க வந்து காடு பெருசாக தோட்டம் பெருசாக இல்லை வறுமையில் தான் இருந்தாள். அந்த வறுமை இருக்கிறதுனால இந்த யானை கொம்பு இட்டுக்கிட்டு அது சுற்றி அதை வச்சு பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து அப்படியே வளர்ச்சியாகி பெருசாகி போயிட்டான். அப்புறம் கடைசி கட்டத்தில் எல்லாத்தையும் எதிரிங்களை அவனை கொல்றதுக்கு பார்த்தாங்க. அவனை போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் சந்தனத்தை ஓட்டணும். அதில் கொஞ்சம் காசு வச்சு அப்புறம் அதில் கூட்டம் சேர்த்திக்கிட்டு அப்படியே அலங்காட்டில் தெரிஞ்சிருந்தான். அப்புறம் இந்த எதிரிங்க கம்மில் இருக்கிறாங்க, அவன் அங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான்னு காட்டி கொடுத்துட்டு இருக்கிறவங்களாம் கொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டு போலீஸ்காரர்கிட்ட. அப்புறம் அவனுக்கும் ஒரு வெறி வந்தது பக்கம்னா சிக்கிறவங்களாம் கொண்டுட்டான். அவனை சொல்கிறாங்களா அவன் போட்டுட்டான். அவ்வளோதான். மாதையன் அர்ஜுனன்லாம் அவங்க தம்பி அண்ணன் தம்பியா? மாதையனால தான் முழுசாக அவன் கெட்டதே. அண்ணன் கூட பிறந்த அண்ணன். ஆமாம், பெரியவன் அவனும். அர்ஜுனன் வந்து சின்னவன் கடைசியான். ஆனால் அவனால் தான் அவன் கெட்டது முழுசா, அந்த மாதையனால். அவன் ஜெயிலேருந்து செத்துன்னு போயிட்டான். வீரப்பன் சாவறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரா அவரு? இல்லை மாதையன் இப்போ தான் செத்தான். அவன் பக்கமாக தான் செத்தான். 10 மாதம் தான் ஆகுதா? இல்லை பக்கமாக தான் செத்தான். 1 வருஷம் 2 வருஷம் அவன் செத்து 1 வருஷத்துக்கு தான். ஏன் அவரு தான் காட்டுக்கெல்லாம் கூட்டு போவாரேன் இதுக்கெல்லாம்? இல்லை அவன் இல்லாத ஏதோ ஒன்று சொல்லி அவனுக்கு மொத்தம் காசு சம்பாதிச்சிட்டு வரணும். தம்பி போனால் கொடுக்கணும். அவன் அந்த திரும்பி ஏதோ ஒன்று அவன் அப்படி பண்ணுறானா இப்படி பண்ணுறானா நோண்டி விட்டுருவான். சும்மா ஏதோ அவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அவனை விடாதான். அப்புறம் அவன் வந்து போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு. அவன் தான் காரணமே மெயின். அர்ஜுனனு அவனும் கூட சுற்றிக்கிட்டு இருப்பான். உங்களுடைய இருப்பாங்க எல்லாம் ஒரே கேங்கு தான். ஒரே கேங்கு தான், ஒன்றாவது தான் இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க மொத்தம்? 3 பேர் அண்ணன் தம்பி 3 பேர். இல்லை அவங்க கூட்டத்தில் பொட்ட பிள்ளைங்க 2 பேர். கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் அவரோட சேர்த்து. நன்றி நன்றி ஐயா. பேச்சு எடுத்து. உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் ராஜகோபால். வீரப்பன் பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊருக்குள்ளார போனப்ப வீரப்பனுடைய சகோதரர்கிட்டயே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அவருடைய சித்தப்பா பையனா இவர் ராஜகோபால் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களாம். அது வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளார அடிக்கடி ஃபுல்லாக வந்து சின்ன வயசுலேருந்தே காட்டுக்குள்ளே தான் இருப்பாராம். நைட்டில் தான் வருவாராம். சில சமயம் வந்து படுத்திருந்துட்டு கொஞ்ச நேரம் விடிய காலம் 3-4 மணிக்கெலாம் கிளம்பி திரும்பவும் காட்டுக்குள்ளார போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நாம் இப்போ கோபிநத்தத்துலேருந்து ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஒகேனக்கல் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த ரிவர் தான் மேட்டூர் டேமுக்கு போகுதான் இந்த தண்ணி. இந்த இடம் வந்து எதுக்காக இப்போ இறங்கி நிற்கிறோம் அப்படின்னா, கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தினேஷ் அப்படிங்கிறவரை வீரப்பன் வந்து இந்த இடத்துல தான் வந்து சுட்டு கொன்ன இடம் இது. இதுதான் வந்து அவரோட மெமோரியல். சுட்டு கொன்ன இடத்துல ஒரு மெமோரியல் ஒன்று வச்சுருக்குறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் அது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. மேலே என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரில. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் தினேஷுங்கிறவரை இந்த இடத்துல தான் சுட்டு கொன்ன இடம் வீரப்பன். அது மெயின் ரோட்லேருந்து 28 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார ஒகேனக்கல் வரணும்னா 28-29 கிலோமீட்டர் நம்ம வரணும். எல்லாம் அனிமல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான். எப்படி இருக்கு பாருங்க ஸ்லோப்பாக. அப்படியே மண்ணும் ஜல்லியுமா இருக்குது. சறுக்கி விட்டுச்சுன்னா அப்படியே கீழே தான் விழுவணும் தண்ணியில். எடுத்துட்டாங்க அவர் காரில் போகிறப்பே. ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கல் வச்சுட்டாங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி கல்லெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக கார் நிறுத்தும் போது அங்கே மேலேருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது மேலே நின்றுட்டா? ஓ, ஃபயர் பண்ணி அதை ஒருத்தர் தப்பிச்சிட்டு போகிற போல் மற்றவங்க எல்லாருமே ஸ்பாட் அவுட்டு. ஓகே. போலீஸ் ஜீப்பில் வந்தவங்க மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போகிறப்பே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க ரிட்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அதான் இங்கேருந்து இப்படி போயிருக்கிறாங்க. இந்த சைடு போயிட்டு திரும்பி ரிட்டன் இங்கே வரும்பொழுது அதுக்குள்ளே கல்லை வாங்கி போட்டாங்க. திரும்பி வருவாங்க லைனாக வச்சுட்டாங்கண்ணா பிளாக் பண்ணி. கரெக்டாக அவங்க என்ன கல் நிற்குதுன்னு சொல்லி கீழே நிற்கவும் அடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இறங்கினோடனே அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதில் யாரும் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்கண்ணா. ஓகே, இறங்கிட்டு இருக்கு.
நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி ஒகேனக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒகேனக்கல் நம்ம ரீச் பண்ணலாம். போகிற வழியெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடக்கூடாது, எந்த விதத்துலையும் நம்ம கட் பண்ணும்போது நிறைய இடத்துல கட் பண்ணும் பொழுது அதோட வீரியம் வந்து குறைஞ்சிரும், இந்த காணொலியோட வீரியம். அதனால் நான் கூடுமான வரைக்கும் ஷார்ப் அண்ட் கிறிஸ்பியாக கொடுக்க தான் முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த சூழல், இந்த ஊர் எப்படி இருக்குது, இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நீளமாகவே நான் போடுறேன். இந்த மாதிரி ரோட்லலாம் மாற்றி தான் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஆளுங்களும் கிடைக்கணும், டோ பண்ணுறதா இருக்கட்டும், மெக்கானிக்கையாக இருக்கட்டும், ஒரு பெரிய சேலஞ்சு தான். நாம் இப்போ ஒகேனக்கல் அருகில் வந்துட்டோம். அதாவது கர்நாடகா சைடில் உள்ள ஒகேனக்கலுக்கு நம்ம போக போகிறோம். இங்கிருந்தும் பரிசல் சஃபாரி இது எல்லாமே இயக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு சைட்லேருந்து தான் அதிகப்படியான பரிசலும் அதிகப்படியான டூரிஸ்டரும் வராங்க. இதுக்குள்ளார நுழையிறதுக்கு காருக்கு 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம போயிடுவோம். நம்மளாலுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம பரிசலில் போகலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். நாம் ஒகேனக்கல் கர்நாடகா ஏரியாவில் உள்ள ஒகேனக்கலுக்கு வந்திருக்கோம். மொத்தம் 2 விதமான ஒகேனக்கல் இருக்குது. தமிழ்நாடு ஏரியாவில் ஒன்றும், கர்நாடகா ஏரியாவில் ஒன்றும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கர்நாடகா ஏரியா வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நானே வந்திருக்கேன். நீங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பொதுவாக தமிழ்நாடு நம்ம அந்த பெண்ணாகரம், தருமபுரி பெண்ணாகரம் வழியாக ஒகேனக்கல் போவோம். அந்த ரூட்டு தான் மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட்டும் வருவாங்க. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டூரிஸ்ட்டுங்க யாரும் இல்லை, நாங்கள் தான் வந்திருக்கோம். சில அக்காக்கள்லாம் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க, சாப்பாடு ஏதாவது வேணுமா, மீன் சாப்பாடெலாம் செஞ்சு வைப்பாங்க சொல்லிட்டு போனோன்னா. நம்ம அதெல்லாம் சொல்லலை. பாருங்கள், இதெல்லாம் ஹோட்டல் தான். இல்லை ஸ்டெப்ஸ் தான் இருக்குது அந்த சைடா? சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் பார்டர் லிமிட் எண்டு. இதோட சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் முடியுது போல் இருக்குது கர்நாடகா. அதான் இது வரைக்கும். அதுக்கு அந்தாண்ட தமிழ்நாடு. என்ன சவுண்டு? எவ்வளோங்க பர்சலுக்கு? 2 பேர் இருக்குங்களா? 800 800 ஃபால்ஸ் காட்டி கூப்பிட்டு வருவாங்க. போட்லேயே போய் உங்கள் ஃபால்ஸ் 5 ஃபால்ஸ் தான் இருக்குது. வேறு யாராவது வந்தாங்கன்னா ஷேர் பண்ணி போகலாம். பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேர் போகிறதாங்கன்னா அதே மாதிரி. தமிழ்நாட்டில் ரேட் அதிகமாக. இங்கே பரிசல் நீங்கள் போகணும் அப்படின்னா இது கவர்மெண்ட்டு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க போல் இருக்கு. ஸோ எல்லாமே பரிசல் எல்லாம் ஒருத்தவங்க கண்ட்ரோல் தான். 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 4 பேர் போகலான்னு நினைக்கிறேன். 4-5 பேர் போகலாமா? அதிகமாக ஏற்ற மாட்டாங்கண்ணா. இன்னும் ஒரு 5 பேருங்க. ஒரு 5 பேர் வரைக்கும், ஒரு 5 பேர் வரைக்கும் போகலாம் ஒரு பரிசலில். 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் 1500 ரூபா. மீன் பிடிக்கிறாங்களா அங்கே? எங்கேங்க சும்மா விளாண்டுட்ருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் சூப்பராக போகுது. இங்கே பாருங்க, அது இருக்குது. ஃபஸ்ட்டு பரிசலில் போகலான்னு நினச்சோம். போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகிடும் அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு வர்றதுக்கு. அது இல்லாமல் தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபால்ஸில் வரைக்கும் கூட்டு போங்களாம், ஃபால்ஸில் வந்து தண்ணி கிடையாது. ஸோ அதனால் போகிறதும் வேஸ்ட்டு, நமக்கும் டைம் ஆகிடுச்சு சஃபாரிக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நமக்கு ஈவினிங் சஃபாரிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய பயணத்தை கோபிநாத்தத்தை நோக்கி திருப்பினோம். இதுவரைக்கும் நாம் போகாத, அதாவது காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஒரு சஃபாரி இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்தது அங்கே நம்ம சஃபாரி போனது. இந்த சஃபாரி போன அனுபவத்தை நீங்கள் அடுத்த காணொளியில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் உங்களுக்காக படம் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோலாம் நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளி, அதாவது இதோட தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோ நம்ம காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் போன சஃபாரியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.